இறைவாக்கு வாழ்வின் விளக்கு. ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, கரியிலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் 10 பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள். ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை. இவற்றை தான் கடைப்பிடித்திருக்க வேண்டும், ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது. லூக்கா நற்செய்தி 11ஆம் அத்தியாயம் 42ஆம் திருவார்த்தை. சுருக்க விளக்கம்: தசம பாகம், காணிக்கை, சடங்குகள் அனைத்தும் கடவுளின் அன்பை, நீதியை வெளிக்காட்டும் வகையில் ஏழைகள், அந்நியர், அனாதைகள், கைம்பெண்களுக்கு பகிர்ந்து பங்கு பெறும் வகையில் இருக்க வேண்டும். மாறாக இவ்வாறு பகிர்ந்து அளிக்கப்படாத காணிக்கைகள் சமய தலைவர்கள் அநீதியாக சொத்து சேர்ப்பதற்கு சமமாகும் என்கிறார் ஆண்டவர். கிறிஸ்தவ நற்செயல்பாடுகள் அனைத்திலும் நீதியை, இறை அன்பை வெளிப்படுத்தவே முயல்வோம். ஆமேன்.